அந்த புக்கில் இருந்து இந்த டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நான் 2 செப்பரேட் கிளாஸாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா வந்து படிக்கலாம் வேணாம், நீங்கள் வந்து கதையாக கேட்டுக்கோங்க. ஸோ ஹெட்ஃபோன் போட்டு இல்லாட்டி நார்மலாக வீடியோ பார்க்காம கூட சும்மா காதுக்கிட்ட வச்சு கதை கேட்டுக்கோங்க. ஸோ நான் கதையாக தான் சொல்ல போகிறேன். புக்கில் உள்ள மாதிரி அப்படியே ரீட் பண்ணி லைன் பை லைனாக அப்படிலாம் எடுக்க போகிறதில்ல. இந்த வருஷம் இந்த இது நடந்திருக்கு, இதோட கதை தான். ஸோ இதுக்கான ரிலேட்டானவங்க தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினையும் சேர்த்து அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கிறத இந்த கிளாஸோட சேர்த்து ஓவராலாக கவர் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து இதுக்கான ஒன்லைனர் வந்து அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி அதை சேர்த்து போடலாம் தான் நினச்சேன். ஆனால் அது தனி வீடியோவாக போகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 வீடியோவாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ரீச் கொடுத்து இது பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாங்க கதை கேட்கலாம் ரெடியாகுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு. ஸோ எந்த டைம் பீரியட் வரை நடந்திருக்குன்னா 1885 1947 வரைக்கும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட அந்த வருஷத்துலேருந்து 1947 விடுதலை அடைகிற வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி மகாத்மா காந்தி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்தியாவோட ஒரு பழம்பெரும் அமைப்பு, இது வந்து உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனமாகும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாரரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேயா? ஸோ மகாத்மா காந்தி இப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க எல்லாமே படிக்கணும், இல்லை முக்கியமான கண்டென்ட்லாம் நான் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை, வங்காளம், பம்பாய் இந்த இடத்துலலாம் வந்து நிறைய அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த டைமில். ஸோ அப்போ உருவாக்கப்பட்டதுலேருந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு பிரிட்டிஷ் எதுக்கணும், நம்ம வந்து நமக்கு தனியாக சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு உண்டாச்சு. அதுக்கு காரணம் வந்து சென்னை, வங்காள, பம்பாய் அந்த இடத்துலலாம் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் தான் காரணம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து உருவாக்கிட்டாங்க, 1885 உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய வரலாற்றில் ஒரு புதிய திருப்பமே உருவாகுச்சு. ஸோ ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பின்னர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. இதுதான் உண்மை. ஓகேயா? அதுக்கடுத்து வந்து விஜயநகர அரசு, மதுரையில் சுல்தானியர்கள், மராட்டியர்கள் இவங்களாம் வந்து மேலாதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு பகுதியில். அப்படி செலுத்திட்டு இருக்கும்போது நம்ம வந்து பிரிட்டிஷை எதுக்கணும்னு இது பண்ணும்போது இந்த இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரில. ஸோ நமக்கு பிரிட்டிஷை அடிக்கணும், அவங்கள அடிச்சு ஓடணும், ஸோ அவங்ககிட்டேருந்து நமக்கு விடுதலை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒன்றாயிட்டோம். இந்த ஆதிக்கம்லாம் நமக்கு வந்து அப்போ பெருசாக தெரில. ஸோ அப்படி என்ன நடந்துச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி இந்த மருது பாண்டியர்கள் பண்ணாங்க தெரியுமா? ஸோ 1801. ஸோ அதான் வந்து எல்லாத்துக்கும் தோற்றுவாயாக இருந்துச்சு. அதாவது நம்ம பாளையக்காரர்கள் முன்னாடி இருந்தே எதிர்த்துட்டு வருவோம். பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எதிர்த்துக்கிட்டே வருவோம் அவங்கள. ஸோ அந்த இதெல்லாம் நடந்திருக்கும். இதில் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து வேலூர் கிளர்ச்சியில் வந்து தமிழ்நாட்டு படை வீரர்கள் வந்து டைரெக்டாக துணிவாக சண்டை போட்டாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா 1806 நடந்துச்சு. ஆனாலும் அந்த 2 இதுவும் வந்து முறியடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடித்து அமுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து அப்போ ஒற்றுமை கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாருமே தனித்தனியாக தான் எதுக்கிற மாதிரி இருந்துச்சு. கட்டபொம்மன் இருக்காருன்னா அவருக்கு பிரச்சனை வரப்போ, அந்த வரி செலுத்துறதில் பிரச்சனை வரப்போ அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார். மருது சகோதரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பூலித்தேவர் எதுக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வரல. அதுவும் இல்லாமல் ஆயுதங்களும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. நம்ம வந்து கடப்பாரை, ஈட்டி, கோடாரி இந்த மாதிரி வச்சு டேரெக்டாக நேருக்கு நேராக ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படி சொல்லி இது பண்ணி சண்டை போடுவோம். ஆனால் பிரிட்டிஷ்கிட்ட பார்த்தீங்கன்னா பீரங்கி வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளோட கோட்டைகள்லாம் வந்து தகர்த்தாங்க. அதுக்கடுத்து துப்பாக்கி வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட அதிநவீன ஆயுதங்கள்லாம் இருந்தனால நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு அதுவும் கொஞ்சம் காரணம். நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, ஆயுதங்களில் வந்து வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு தலைவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படித்தவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதனால் பிரிட்டிஷ் கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குலாம் எல்லாமே யூஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரு நாலேஜ் கிடச்சோடனே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த விடுதலை உணர்வு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும், அதுக்கு வந்து நம்ம ஒரு அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி யோசித்து உருவாக்கப்பட்டது தான் வந்து சென்னை சுதேசி சங்கம், சென்னை மகாஜன சபை. ஓகே, சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் உருவாக்குனாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 1884 பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம், இயர்லி கான்ஃபரன்ஸ் நடக்குது. எங்கன்னா சென்னை அடையாறில் நடக்குது. அது நடந்து முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திவான் ரகுநாத ராவ் அவரோட இல்லத்தில் வந்து நிறையா பகுதிகள், அதாவது இந்தியா முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலேருந்து வந்து நிறைய தலைவர்கள் வந்து அவரோட வீட்டில் வந்து கூடியிருக்காங்க. கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு நம்ம ஒரு பொதுவான அமைப்பை ஏற்படுத்தி அதோட மாநில கிளைகள், அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு
அதாவது இப்போ ஒரு தேசிய கட்சி ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு கட்சி ஆளுது தெரியுமா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலை நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய அமைப்பை, பொதுவான அமைப்பை உருவாக்கிட்டு அதோட மாநில கிளைகளை வந்து நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த வீட்டில் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்படி ஆலோசிக்கும் போது இப்போ வந்து நம்ம 1884 அந்த டிசம்பர் டைமில் இது நடந்துகிட்ருக்கு. நம்ம இதை வந்து எப்போ இது பண்ணுறோன்னா, அடுத்த வருஷம் 1885 டிசம்பர், அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நம்ம கல்கத்தாவில் வச்சு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அதை வந்து பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பம்பாயில் உருவாக்கிட்டாங்க. ஓகேயா. ஸோ கல்கத்தாவில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பம்பாயில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதை வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேயா. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஏஓ ஹூம் அப்படின்னு படிச்சிருப்போம், ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸோ உருவாக்கிட்டாங்க. ஸோ அதோட முதல் மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னா, முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா 1885 டிசம்பர் 28 பாம்பே. ஃபஸ்ட்டு இது பாம்பே, ரெண்டாவது கல்கத்தா, மூணாவது சென்னை. ஓகேயா. ஸோ டிசம்பர் 28 நடக்கும். ஸோ அதில் வந்து மொத்தம் 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் சென்னை மாநிலத்திலிருந்து, அப்போ சென்னை மாநிலங்கிறது வந்து நம்ம ஆந்திரா, ஒடிசா, இங்கிட்டு கர்நாடகாவில் பெல்லாரி, இங்கிட்டு கேரளாவில் கொஞ்சம் பகுதிகள், மலபார், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து இருந்தோம். ஸோ அப்படி இருந்து தான் சென்னை மாநிலம் இல்லாட்டி சென்னை மாகாணம். இதில் வந்து 21 பேர்னு வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் 22 பேர்னு இருக்கும். ஸோ அதில் தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு இருக்க தெரியுமா, இதிலேருந்து மட்டும் கலந்துக்கிட்டவங்க வந்து 16 பேர். ஓகேயா. ஸோ அந்த 16 பேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தச்சாரியார், வீரராகவாச்சாரியார், ரங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராவ பந்தலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, அதலி, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சாமிநாத ஐயர், நரசிம்ம நாயுடு, வெங்கட சுப்பராயுடு, கேசவ பிள்ளைன்னு 16 பேர் இருக்குது. 16 பேர் எண்ணிட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே என்ன, அந்த 16 பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா. அவங்களாம் யாருன்னா சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். சென்னை சுதேசி சங்கம், சென்னை மகாஜன சங்கம்னு உருவாக்குனாங்க தெரியுமா. அதில் அந்த சென்னை மகாஜன சங்கத்தோட சார்பாக போனவங்க இவங்க 16 பேரும். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேர் வந்து விசிட்டர்ஸாக போயிருப்பாங்க, பார்வையாளர்களாக போயிருப்பாங்க. அவங்க யாருன்னா சென்னை ட்ரேசியன் சங்கத்தின் தலைவர் TS ஒயிட். ஓகேயா. TS ஒயிட் சென்னை ட்ரேசியன் சங்கத்தின் தலைவர். அதுக்கடுத்து அப்போ சென்னை கலெக்டராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து சென்னையோட கலெக்டராக இருந்திருப்பார். அதுக்கடுத்து ஆற்காடு பேராசிரியர் சுந்தர்ராமன், அவர் திருவள்ளுவர்னு அழைக்கப்படுற TN ஐயர். ஓகேயா. இவங்கெல்லாம் வந்து விசிட்டர்ஸாக, பார்வையாளர்களாக போவாங்க. ஓகேயா. அதுக்கடுத்து முதல் காங்கிரஸ் மாநாடு வந்து பம்பாயில் நடக்குது. அப்போ வந்து யாரோட தலைமைனா WC பானர்ஜின்னு படிச்சிருப்போம். ஸோ அவர் தலைமையில் இருக்கும்போது அவரை வந்து தலைவராக இது பண்ணி அதோட முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதியாக போனாங்களா அந்த 16 பேர், அதில் எஸ் சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் வந்து அந்த முதல் தீர்மானத்தை மொழிவார். இவரை நம்ம WC பானர்ஜியை தலைவராக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஓகேயா. இவர் தான். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது மூலமாக நமக்கு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்லாம் வந்து வரிசையாக நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வந்து ரொம்ப சிறப்பு மிக்கவங்க. ஓகேயா. அதுக்கடுத்து அதோட ரெண்டாவது மாநாடு எப்போனா 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து சென்னையிலேருந்து போனவங்க 47 பிரதிநிதிகள். ஓகேயா. ஸோ அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணியம், எஸ் சுப்பிரமணியம் பார்த்துக்கோங்க, SA சுவாமிநாத ஐயங்கார், கேசவ பிள்ளை, P ரங்கையா நாயுடு, P ஆனந்தச்சாரி, இவங்களாம் வந்து முக்கியமானவங்க. ஸோ 1886 டிசம்பர் கல்கத்தா, 47 பேர் சென்னையிலேருந்து போயிருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா 1887 டிசம்பர் சென்னையில் நடக்குது. 1000 விளக்கு என்று அழைக்கப்படுற மக்கிஸ் தோட்டம் அங்கே நடக்குது. ஸோ இந்த 3 மாநாட்டுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்னா 1885, 1886, 1887 வரிசையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நடந்திருக்கும். அந்த 3மே எப்போ நடந்திருக்குன்னா டிசம்பரில் நடந்திருக்கு. உங்களுக்கு ஆப்ஷனில் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தை வந்து மாற்றி கொடுப்பாங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் பண்ணால் தெரியும். ஸோ இதில் வந்து டிசம்பரில் நடந்திருக்காங்க. ஓகேயா. ஸோ 3மே டிசம்பரில் தான் நடந்திருக்கு. சென்னையில் மக்கிஸ் தோட்டத்தில், அதாவது 1000 விளக்குன்னு அழைக்கப்படுற மக்கிஸ் தோட்டம் நடந்திருக்கு. இதுக்கு தலைமை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் வந்து முதல் இஸ்லாமிய தலைவர், அதாவது காங்கிரஸோட மீட்டிங்கு தலைமை தாங்கின முதல் இஸ்லாமிய தலைவர். ஓகே. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். அதுக்கடுத்து வந்து எப்படின்னா திறந்த வெளியாக ஓப்பன் ஸ்பேஸ்லாம் நடந்திருக்கு.
நடந்திருக்கு. ஒரு ரூமு இந்த மாதிரி வச்சுலாம் நடக்காமல் ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பந்தல் போட்டு, ஒரு சாமியானா பந்தல்னு வச்சுக்கோங்களேன், சாமியானா பந்தலோ இல்லாட்டி ஒரு பந்தல் போட்டு நடத்தியிருக்காங்க. ஸோ அது நல்லா தான் நடந்திருக்கு. அதில் வந்து சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நம்ம சென்னையில் தான் நடக்குது, அதாவது சென்னை ஸ்டேட் ஃபுல்லாக சொன்னேன்ல எது சேர்ந்தது, அதிலிருந்து மொத்தமாக 362 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்னென்ன அமைப்புகள் வந்து கலந்துக்கிட்டுச்சுன்னா, சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முக்தா இல்லம், புரசைவாக்கம் இந்து நிதி, சாணர் முன்னேற்ற சங்கம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த அமைப்புகள்லாம் வந்து கலந்துருக்கு. ஸோ 362 பேர் கலந்துருக்காங்க, சென்னை மாநிலத்தோட பிரதிநிதிகள். கலந்து கொண்ட அமைப்புகளோட பேர் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேயா. ஸோ இதோட சிறப்பம்சம் என்னென்னா, இதுக்கான இந்த மீட்டிங் நடத்துறதுக்கான காசு வந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து விஜயராகவாச்சாரியார் இருக்கார் தெரியுமா, இவர் வந்து இந்து பத்திரிகை இது பண்ண ஜி சுப்பிரமணியமும் விஜயராகவாச்சாரியார், அவரது நண்பர்கள் 4 பேர், மொத்தம் 6 பேர் சேர்ந்து தி இந்து பத்திரிகையை உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து நம்ம 10th புக்லேயே இருக்குது. ஸோ இவர் ஒரு புக் எழுதியிருப்பார் தமிழில், காங்கிரஸ் வினா விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கை வந்து கொஞ்சம் ஆஃபரில் விற்றுருப்பாங்க, கொஞ்சம் கம்மி ரேட்டில் விற்றுருப்பாங்க. அதை விற்றது மூலமாக அந்த ஒரு காசு வந்திருக்கும். அந்த காசு முக்கியமாக பெரும்பான்மையான பகுதி வந்து பொதுமக்கள்லேருந்து வாங்கின காசு, ஓகே. இப்போ வந்து நம்ம கோவில் திருவிழா நடத்துகிறோன்னா நம்ம வந்து நம்மகிட்ட வந்து கேட்க வருவாங்க தெரியுமா, டொனேஷன் கேட்க வருவாங்க தெரியுமா, கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், அந்த மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க, ஓகேயா. ஸோ அப்படி தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கோட தலைமை வந்து பக்ருதீன் தியாப்ஜி, வரவேற்பு குழு செயலர் வந்து விஜயராகவாச்சாரியார், வரவேற்பு குழு தலைவர் அவர் வந்து வரவேற்பு குழு செயலாளர், வரவேற்பு குழு தலைவராக யார் இருந்தார்னா ராஜா சட்டி மாதவராவ், ஓகேயா. இவர் தான் வரவேற்பு குழு தலைவர். அதுக்கடுத்து ராவ் சாஹிப் முக்கனாச்சாரி, இவர் வந்து இப்போ கொஸ்டினில் கேட்டாங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் அந்த எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து தமிழில் பேசி எல்லாரோட பாராட்டையும் பெற்றார், ஓகேயா. ஏன்னா நம்ம ஊரில் தான் நடக்குது, ஸோ அந்த இடத்துல தமிழில் பேசுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராவ்சாரி முக்கனாச்சாரி, ராஜா சட்டி மாதவராவ், இவர் வந்து வரவேற்பு குழு தலைவர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. அப்போ அந்த 3வது மீட்டிங் நடக்கிறப்ப சென்னை கவர்னராக வந்து கன்னிமாரா இருந்திருப்பார். இவரோட பேரில் தான் வந்து கன்னிமாரா நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இவரோட பேரில் தான் வச்சுருக்காங்க. இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்து வச்சுருப்பார். ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் விருந்து வச்சுருப்பார், ஓகேயா. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து காங்கிரஸோட வந்து தமிழ்நாடு வந்து நல்ல கணக்கில் தான் இருந்துச்சு. 1887 இங்கே கான்ஃபரன்ஸ் நடந்துச்சா. ஸோ அதுக்கடுத்து 1894, அதுக்கடுத்து 4 வருஷம் கழிச்சு 98, அதுக்கடுத்து 908, 923, 927, அதெல்லாம் வந்து இந்த மீட்டிங் ஃபுல்லாமே வந்து நம்ம சென்னையில் தான் நடந்திருக்கு. அப்போ எத்தனை 2, 4, 5, 6 மீட்டிங் வந்து சென்னையில் நடந்திருக்கு, ஓகேயா. ஸோ அதுக்கடுத்து 1926, 26 இந்த 26 இந்த 2 வருஷமும் வந்து கவுகாத்தியில் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து 20க்கு வந்து சிபி விஜயராகவாச்சாரியும், 26ல் வந்து எஸ் சீனிவாச ஐயங்காரும். ஸோ இவங்க 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல், ஏன்னா நம்ம ஊருக்காரங்க வந்து தலைமை தாங்கும்போது அது நமக்கு ஸ்பெஷல் தானே. ஸோ எல்லாருமே வந்து நல்ல காங்கிரஸோட நல்ல கணக்கில் இருந்திருக்காங்க, எல்லோரும் ஆங்கிலம் படிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸோட விசுவாசியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து விக்டோரியா மகாராணி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து இறந்துட்டாங்க, 1901 இறந்துட்டாங்க. ஸோ அப்பையும் அந்த ஏன்னா இவங்க ஃபுல்லாக வந்து அந்த அரசுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து அப்படியே ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து தி ஹிந்து இருக்குது தெரியுமா, தி ஹிந்து வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 1878 தான் உருவாக்குனாங்க அந்த பத்திரிக்கை. ஸோ 1877 டி முத்துசாமி வந்து சென்னை நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிக்கப்படுவார். அதான் நம்ம ஊரில் இருந்து ஒருத்தர் இது பண்ணுவாங்க. 78 வந்து ஹிந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்து சுதேசமித்திரன், இந்த 2 இதுவும் வந்து தமிழ்நாட்டு மக்களோட கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி செயல்பட்டுச்சு. அரசோட நோக்கத்தை கண்டிக்காமல், அரசை வந்து குறை சொல்லாமல் இருந்தாலும், அரசோட போக்கை வந்து கண்டிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வங்கப்பிரிவினை 1905 நடக்குது. ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து தோற்கடிச்சிருச்சு. அதாவது ஒரு குட்டி நாடு, அவ்வளோ பெரிய நாடு ஜப்பானு, அவ்வளோ பெரிய நாடு ரஷ்யா. ஸோ இந்த நாடு வந்து இவ்வளோ பெரிய நாடு வந்து அடிக்க முடியுதுன்னா அப்போ நம்மளாலேயும் பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்கள அடித்தோன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட ஃப்ரீடம் வாங்கிடலாம் சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு நம்பிக்கை வருது. இந்த 2 நிகழ்வும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு ஒன்றாக்கிடுச்சு. ஸோ நம்ம பிரிஞ்சு கிடந்தோம், இதெல்லாம் வந்து ஒன்றாக்குறதுக்கான இது. ஸோ அதுவும் எப்போ நடந்துச்சுன்னா 1904 1905 வரைக்கும் அந்த ஜப்பான் ரஷ்யா அந்த வார் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 12th INM புக்கில் இருக்கும், ஓகேயா.
அதுக்கடுத்து தமிழ்நாட்டு மிதவாதிகள், தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், இவங்க 2 டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மிதவாதிகள் வந்து யாருன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் தெரியுமா, காந்தியோட அரசியல் குரு, அவரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே மிதவாதிகள்னு இது பண்ணுறாங்க. ஸோ இதில் கோபாலகிருஷ்ண கோகலேயோட வழக்கரமாக திகழ்ந்தவர் வந்து யாருன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. ஸோ ஓகேயா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டது வந்து வஉசியோட வழக்கரமாக திகழ்ந்தவர் வந்து ஓட்டப்பிடாரம் மாடசாமி, அவரும் இதில் வருவார். அடுத்து அவர் வந்து பயங்கரவாதிகள் அந்த டாபிக்குள்ளே வருவார். ஸோ இந்த மாதிரி கோபாலகிருஷ்ண கோகுலேயின் வழக்கரமாக திகழ்ந்தவர் வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. இவர் வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதின்னு அழைக்கப்பட்டிருக்கார். ஓகே, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி, கோகுலேயின் வழக்கரமாக. ஸோ இந்த மாதிரி சிறப்புக்குரியவர் வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. இவரை மாதிரியே வந்து பிஎஸ் சிவகாமி ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர், டிஆர் வெங்கட்ராமன் சாஸ்திரி, அதுக்கடுத்து ஜி நடேசன். இவர் வந்து யாருன்னா இந்தியன் ரிவ்யூ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் ஜிஏ நடேசன். ஸோ இவங்களாம் வந்து மிதவாத தலைவர்களுக்கான, தமிழ்நாட்டில் இருக்கிற மிதவாத தலைவர்களுக்கான ஒரு சிறப்பான எக்ஸாம்பிள். இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே கொஞ்சம் பிராமினாக இருந்திருக்காங்க. ஸோ பிராமினாக இருந்திருக்காங்க, வக்கீல் வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கடுத்து அரசாங்கத்தோட ஆதரவாகவும் இருந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு அமைதியான போக்கிலே இருந்திருக்காங்க. ஸோ 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 மாண்டேகோ செம்ஸ்போர்டோட அறிக்கை, இந்த இதெல்லாம் வந்து ஆதரிப்பாங்க. மிதவாதிகள் வந்து ஆதரிப்பாங்க, தீவிரவாதிகள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஓகேயா, ஸோ இதில் வந்து 1914க்கு முன்னாடி சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றவர் வந்து யாருன்னா வி கிருஷ்ணசாமி ஐயரும் பிஎஸ் சிவகாமி ஐயரும் வந்து முக்கிய மிதவாத தலைவர்கள். இவங்க 2 பேரும் வந்து 1914க்கு முன்னாடி சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழு இதில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று, இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மாண்டேகு செம்ஸ்போர்டோட அறிக்கை வந்து எப்போ வெளியிடப்பட்டுச்சுன்னா 1917 ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. அதை நான் பார்த்துட்டு அந்த உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதே போயிட்டே இருக்கும். அப்போ 1919 வந்து ரவுலட் சட்டம் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வரும்போது யாரையும் இந்த பிடிவாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு சட்டம் ஒன்று, அதை வந்து கருப்பு சட்டம் சொல்லிட்டு சென்னையில் வந்து ராஜாஜியோட வீட்டில் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். காந்தி வந்து நடத்துவார். அப்போ பாரதியார் வரும்போது காந்தி வந்து இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ராஜாஜி சொல்லுவார், இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்போனா இவரை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார். இது வந்து தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு படித்து. ஸோ கரெக்டு தான். ஸோ அப்படி அந்த சம்பவம் நடந்திருக்கும். அப்போ வந்து இந்த மிதவாதிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது வந்து அந்த ரவுலட் சட்டத்துக்கு வந்து எதுக்காமல் ஒரு மாதிரி ஒதுங்கியே நிற்பாங்க. ஏன்னா ஒன்று எதுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது ஒன்று நம்ம அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இப்படியே கேட்காம இருந்தோன்னா, கேட்காம இவங்க ஒரு மாதிரி ஒதுங்கிடுவாங்க. இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமே நடந்துச்சு, அதிலே பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் வேணும்னு பாதி பேர் இது பண்ணாங்க, பாதி பேர் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 டீமாக ஒரு மாதிரி பிரிஞ்சு தானே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ இது கண்டென்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சீனிவாச சாஸ்திரி போன்ற நிறைய தலைவர்கள் வந்து அதை ஒதுங்கி தான் நிற்பாங்க, ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல். ஸோ அதே நேரத்தில் அந்த எதிர்ப்பாங்க தெரியுமா அந்த ரவுலட் சட்டத்தை, அவங்கள வந்து கண்டிக்கவும் செஞ்சாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, காந்தி வந்து பார்த்தாரு, ஸோ இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க, பேசாமல் நம்ம தீவிரவாதிகளோட ஆதரவை இது பண்ணுவோம், ஸோ தமிழ்நாடு தீவிரவாதிகள் அவங்களோட ஆதரவை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிடுவார். ஸோ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டேவிட் அர்னால்டு. ஓகே, அர்னால்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டேவிட் அர்னால்டு. ஓகேயா, ஸோ இவங்க வந்து மிதவாதிகள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து காந்தி என்ன பண்ணிடுவார்னா, தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் அவங்களோட ஆதரவை வந்து நாடி போயிடுவார் அப்படின்னு சொன்னவர் வந்து டேவிட் அர்னால்டு. ஓகேயா, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அமைதியாகவே போகிறவங்களாக இருப்பாங்க மிதவாதிகள். அதுக்கடுத்து தீவிரவாதிகள், இவங்க வந்து பாலகங்காதர திலகர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே, இவங்க வந்து பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சேலம் விஜயராகவாச்சாரியார். ஓகேயா, ஸோ இவர் தான் வந்து தமிழ்நாடு தீவிரவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவார். இவரை ஃபாலோ பண்ணவர் தான் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார், நம்ம ராஜாஜி இருக்கார்ல அவர். அதுக்கடுத்து திலகர் வந்து சேலத்தை வந்து என்னென்னு சொல்லியிருப்பார்னா, தென்னாட்டின் பூனா அப்படின்னு அழைச்சிருப்பார். ஸோ சேலத்தை தென்னாட்டின் பூனா என அழைத்தவர் வந்து திலகர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் இது பண்ணாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஹெட்டு வந்து பாலகங்காதர திலகர். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தோட தந்தை வந்து சேலம் விஜயராகவாச்சாரியார். அவரோட இதில் ட்ரைனிங் ஆனவர் தான் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார். ஸோ ஓகே, இவங்க வந்து ஒரு டீமாக இருப்பாங்க. அதில் வந்து டிஎம்
சிஎம் நாயர், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராமசாமி ஐயங்கார், ரெங்காச்சாரி இவங்களாம் வந்து முக்கிய தீவிரவாத தலைவர்கள். அதுக்கடுத்து வங்க பிரிவினை நடக்கும். இதில் இந்த புக்கில் வந்து ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. வஉசி வந்து சுதேசி கப்பல் இதை வந்து உருவாக்குனது வந்து நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்டோபர் 16 நம்ம ஸ்கூல் புக்கில், தமிழ் புக்கில் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஓகே, இது மட்டும் ஒரு கரெக்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வங்க பிரிவினை நடக்கும். அதனால் வந்து வஉசி வந்து கடுப்பாயிட்டு இவர் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவோ காளியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலை வாங்கி ஓட்டுவார். ஸோ இதுக்கு வந்து பாண்டித்துரை ஐயர்னு ஒருத்தர் வந்து மதுரை வள்ளலாக இருப்பார். ஸோ அவர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு காசு போட்டு அதில் ஒரு பங்கோட ரேட் வந்து 40,000 ஷேராக பிரிப்பாங்க. ஒரு பங்கோட ரேட் வந்து 25 ரூபா விழுக்கும். ஸோ இது வந்து 12th புக்கில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் பங்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா. அதோட மொத்தம் 40,000 ஷேராக பிரிப்பாங்க. அதில் ஒரு பங்கோட ரேட் வந்து 25 ரூபா. ஸோ இப்படி பிரித்து அந்த ஒரு சுதேசி கப்பல் இது பண்ணி பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக 2 கப்பலை ஓட்டுவார். தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு ஓட்டுவார். ஸோ இது வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1906 அக்டோபர் 16. இதில் நவம்பர்னு கொடுத்துருக்கு, நவம்பர் கிடையாது. அதுக்கடுத்து 1907 சுதேசி சூரத்தில் காங்கிரஸ் செக்ஷன் நடக்கும். அப்போ வந்து அதுக்கு வந்து 100க்கு மேலே ஆளை கூட்டுவான், 100 பேத்துக்கு மேலே ஆளை கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷ் வந்து யாருக்கு தந்தி அனுப்பார்னா வஉசிக்கு இது பண்ணுவார். ஸோ தமிழ்நாட்டோட திலகர்னு அழைக்கப்பட்டவர் வந்து வஉசி. ஸோ அவருக்கு வந்து தந்தி அனுப்புவார், நீ வந்து 100 பேத்துக்கு மேலே கூட்டு வாப்பா, இங்கே சூரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது, நீ கூட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவார், வஉசி வந்து சென்னைக்கு போயிடுவார். சென்னை போய் பாரதியாரும் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவரோட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இவங்க எல்லாரையும் இது பண்ணிவிட்டு சூரத் மாநாட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவார். அப்படி போனவங்களை வந்து முக்கியமானவங்க யாருன்னா சுரேந்திரநாத் எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், வஉசி, சீனிவாச ராகவாச்சாரியார், சக்கரை செட்டியார். ஸோ இவங்களாம் வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அங்கே வந்து சூரத்தில் வந்து பிளவு நடந்துடும். அந்த தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிவாங்க. அப்போ அந்த இடத்துல பிரியும் போது திலகரை வந்து சுற்றிப்பாங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா சுற்றிட்டு இவங்களுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் திலகருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அந்த நீங்கள் 1907 சூரத் கான்ஃபரன்ஸ் அடித்து அந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன், அது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் இவங்கள வந்து திலகரை சுற்றிட்டு நமக்கு என்னென்னாலும் பரவாயில்ல, திலகருக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு இவங்க எல்லோரும் சுற்றிப்பாங்க. அது வந்து பாரதியார் வந்து அந்த சீனை வந்து பார்க்குறப்ப அப்படியே உடம்பு வந்து புல்லரிக்குது, அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து ஒரு இதில் எழுதியிருப்பார். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி அங்கே சூரத்தில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து 1908 இப்போ வந்து கோரல் நூற்பாலை ஸ்ட்ரைக் நடக்கும். அதில் வந்து வஉசி வந்து கலந்துப்பார், சுப்பிரமணிய சிவாவும் அதில் கலந்துப்பாங்க. ஸோ வந்து பிப்ரவரி மாதம் அது நடக்கும். இது வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மார்ச் மாதம் தடை போட்டு அதில் வந்து சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுவார். ஸோ இந்த அதாவது 1908 பிப்ரவரிலேருந்து மார்ச் வரைக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸ்ட்ரைக்கு நடக்கும். அதில் வந்து வஉசி, சுப்பிரமணிய சிவா போவாங்க. அதுக்கான பொதுக்கூட்டம்லாம் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணோன்னே பிரிட்டிஷ்க்கு வந்து பிடிக்காது, நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களாடா, வாங்கடா அவங்க அரெஸ்ட் பண்ணுற சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்போ அவங்க அரசானதுக்கு வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 2 இதுலேயும் வந்து நிறைய கலவரம் நடக்கும். மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ வந்து துப்பாக்கி சூடு போகிற அளவுக்கு இந்த கலவரம் வந்து போய் முடியும். அதுக்கடுத்து வந்து 1911 என்ன நடக்கும்னா ஜூன் 11 வந்து எங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து போயிட்டுருப்பார். யாருன்னா நம்ம கலெக்டர் அதாவது திருநெல்வேலி சப் கலெக்டர். ஓகே, மாவட்ட கலெக்டர் இல்லை, துணை கலெக்டர் தான். ஓகே, அப்படி தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கு. ஸோ இவர் போயிட்டு இருக்கும்போது நம்ம இவர் இருக்கார் தெரியுமா, வாஞ்சிநாதன், இவர் வந்து அவரை ஏறி போட்டுருவார். டேட் பார்த்துக்கோங்க, 1911 ஜூலை 11 சுட்டு கொன்றுவார். ஸோ கொன்னுட்டு இவரும் சூசைட் பண்ணிப்பார், தன்னை வச்சு சுட்டுப்பார். ஸோ அதில் வந்து அவர் பாக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் இருக்கும். இது வந்து 5ஆம் ஜார்ஜை கொள்றதுக்கான ஒரு ஒத்திகை தான், இந்தியா வர 5ஆம் ஜார்ஜை கொள்றதுக்கான ஒத்திகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் இருக்கும். அதையும் எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த கேஸில் வந்து யாரெல்லாம் முக்கிய குற்றவாளின்னு சொல்லும்போது இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து யாரெல்லாம் முக்கிய குற்றவாளினா ஃபஸ்ட்டு A1 வந்து அக்யூஸ்ட் 1 முக்கியமான குற்றவாளி வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரியார். அதுக்கடுத்து வாவேசு ஐயர், அதுக்கடுத்து சுதேசி பத்மநாப ஐயர். இது வந்து புக்லேயே இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் வந்து ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து சி சுப்பிரமணிய பாரதி, இவங்க 3 பேர், சுப்பிரமணிய சிவா, இவங்களாம் வந்து இந்த முக்கியமான இந்த கேஸில் வந்து முக்கியமானவங்க, குறிப்பிடத்தக்க குற்றவாளிகள். அதில் வந்து இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கான பேக்ரவுண்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து சீக்கிரட்டாக செயல்பட்டுருப்பாங்க. இந்த கலெக்டர் சுட்டதுக்கப்புறம் இவங்க வந்து ரகசியமாக அமைதியாக மறைமுகமாக செயல்பட்டுருப்பாங்க. இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து பாரத மாதா சங்கம் சொல்லிட்டு
நீலகண்ட பிரம்மாச்சாரி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். இதோட நோக்கம் என்னென்னா, நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து சுட்டுக் கொல்றது மூலமாக நம்ம வந்து விடுதலை உணர்வை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார். அது ரொம்ப பிடிச்சி போய் வாஞ்சிநாதன் ஓகே அவங்கள அடித்து சுட்டு கொண்டா தான் வந்து நமக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி நீலகண்ட பிரம்மாச்சாரி அந்த பாரத மாதா சங்கத்தில் போய் ஜாயின் பண்ணியிருப்பார். அங்கே இருந்து பயிற்சி பெற்றுட்டு வருவார். இவருக்கு வந்து கை துப்பாக்கி சுடுற இது வந்து யார் சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த வாவேசு ஐயர் இருக்கார் தெரியுமா, இவர் தான் வந்து பாண்டிச்சேரியில் வச்சு வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து A2 போட்டிருப்பாங்க, A1 வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரியாக போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து சுதேசி பத்மநாப ஐயரும் இவரையும் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து இந்த கேஸில் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேயா? ஸோ இந்த இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், மிதவாதிகள், இந்திய தேசிய காங்கிரஸோட 3 மீட்டிங்கு, அதுவும் தமிழ்நாடு மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அது இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம், அந்த ஆரம்பத்தில் இருந்த அமைப்புகள், இந்த இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது முழுக்க ஒரு வீடியோ. இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி PDF கேட்காதீங்க. இந்த கிளாஸை வந்து நல்லா ஒரு இயர்ஃபோன் போட்டு நல்லா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நீடுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ண வைங்க, நிறையா பேத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ எல்லாருமே படிக்கட்டும். அடுத்த வீடியோ வந்து அதுவும் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். ஏன்னா இருக்கிற டைமில் குரூப் 2 படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்து படிக்கிறது தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னமும் புக்கை படித்து நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த எஃபர்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.